ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். காலையில் இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து தமிழ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக வந்து பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக்கு ஐலைனர் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். நல்லாயிருக்கா சொல்லுங்கள். தலை ஹேர் வாஷ் வந்து பண்ணி விட்டுருக்கேன். அது ஈரமாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் காயட்டும், அப்படியே விட்டுடலாம். நான் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து பிஸியாக ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. அம்மாவும் இன்றைக்கி வந்து நேற்று இங்கேயே படுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஒர்க்கு கிளம்புறதுக்கு. அவங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்காங்க. எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாம் ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. இவங்க பாப்பா ரெடி ஆகிட்டான். குட்டி பையன் வந்து அவனுக்கு லிப்ஸ்டிக் போடணுமா. முந்திரி பாதாமும் அவங்க சின்னாக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. என்னதுன்னு கேட்டால் பாதாம் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் நான் சிரிச்சிட்டு இருந்தேன். என்னதுன்னு கேட்டு பாதாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு வாயில் பார்த்தா லிப்ஸ்டிக் இருக்கும். அக்காவுக்கு போட்டால் எனக்கும் போடு அப்படின்றான். தம்பியை குளிக்க வைக்கணும். இவங்களை அனுப்பிச்சிட்டு பிறகு தான் குளிக்க வைக்கணும் ரெண்டு பேரையும். பாப்பா கிளம்பிட்டாங்க. அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஃப்ரீயாக இப்போ வந்து கிளம்பி விட்டுறலாம். ஒரே தம்பி பேசிட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு இப்போ அம்மாவும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு அம்மாண்டே சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் பாப்பா கிளம்பிட்டு ஈவினிங் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்து குருமா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க காலையில் அம்மாவுக்கும் டிஃபன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து தம்பி கிளம்பிட்டாங்க. இவர் வந்து அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டாண்டை எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருப்பான். அது தூர போட்டிருக்கான். அதை போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னேன். டெய்லி வந்து சாப்பாடு விட்டு சொல்ல இந்த மாதிரி நான் விளையாட காட்டினா தான் சாப்பிடுவார். இப்போ வந்து அவருக்கு பூவா வேணுமா. நான் அவர் வந்து வாடா அது காட்டுடா போட்டு விட்டுடா சொல்லிவிட்டு பாப்பாவுக்கும் இவனுக்கு குட்டி பையனுக்கும் சாப்பாடு போட்டு வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஒரு டிஃபன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி டைரெக்டாக வந்து சாப்பாடே கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. கேரட் ரைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பேக் சொல்ல போகிறேன். பாப்பாலாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஆல்ரெடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் என்ன போட்டிருக்குன்னு காட்டுறேன். சைடில் தெரியுதுங்களா? பாதாம் ஆயில் வந்து இது தம்பிக்கு வாங்கினது குழந்தையில. அவனுக்கு வந்து இது செட் ஆகலை. அவன் ஸ்கின்னு செட் ஆகலை. வெறும் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து குளிக்கிறதுக்கு வீக்லி ட்வைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். டெய்லியும் யூஸ் பண்ணலாம் செட் ஆகிறவங்களுக்கு. இது வந்து சும்மா ஒரு 2 ட்ராப் கூட இல்லை. இது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா ஹீட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் அப்ளை பண்ணி 1/2 hour மேலே ஆகுது. குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக் போட போகிறேன். அதோட ரிசல்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். சரி, நான் என்ன யூஸ் பண்ணேன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் போயிட்டு பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க, தெரியுதுங்களா? இது எதுவும் இல்லை, பச்சை பயிறு. நான் சொல்லியிருப்பேன் நேற்று ஒரு பேக் ரெடி பண்ண போகிறேன்னு. அதுதான் இது வந்து பல்ஜாக வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இன்னும் ரெடி பண்ண லீவ் விடலன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் அப்பப்போ அரைச்சிக்கிறது. இது வந்து ஸ்க்ரப் மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மைல்டாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் லைட்டாக சொரசொரன், ஏன்னா நமக்கு ஆற வச்சிட்ட பிறகு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாதாம் ஆயில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமலே நம்ம அதனாலே இது அப்ளை பண்ணினா அந்த எண்ணெயிலேருந்து எப்படி ரிசல்ட் தெரியுது மட்டும் நீங்கள் பாருங்கள். இது டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப கலர் கொடுக்கும். இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காலையில் மறந்துட்டேன். எனக்கு குழம்புக்கு தேங்காய் நான் பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா எந்த குழம்புமே பிடிக்கும். உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து, பச்சை பயிறு, ஒரே ஒரு பாதாம் போட்டு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இது காஞ்ச பிறகு நம்ம லைட்டாக தண்ணி தெளிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு வந்து நல்லா வந்து நான் வந்து ஒரு 6 month பிஃபோர் வந்து பச்சை பயிறு வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது பவுடர் பண்ணிவிட்டு
பாத்ரூமில் வந்து நான் ஒரு டப்பாவில் வச்சுருவேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் தேய்ச்சி குளிப்பேன் நான். நல்லா உடம்பே என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுத்துச்சு. கலர் நல்லா நம்ம என்ன டேன் நல்லா ரிமூவ் ஆச்சு. ஆனால் என்ன ஒன்று எனக்கு உடனே கோல்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுச்சு. எனக்கு ஈர உடம்புனால சுத்தமாக செட் ஆகலை. நான் சம்மர் சீசனில் போடலான்னு அப்படியே விட்டேன். இப்போ அது கூட வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கழுத்து அந்த அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துச்சு. கை கால் எல்லாமே பாப்பாவுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு பச்சை பயிர் 1 2 வந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 1/2 hour நம்ம வந்து காய வச்சிடலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணேன், அதனால் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா 20 minutes வந்து நல்லா நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த டேனில் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பி தூங்கினா இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சிச்சு. இருந்தாலும் ஒரு முறை வீடு வந்து நம்ம பெருக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது போட்டுட்டு நம்ம வீடெல்லாம் பெருக்கிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. அவங்க அந்த ரூமில் ஸ்டடி ரூமில் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2 days முன்னாடியே அவர் சென்னைக்கு போயிருந்தாங்க சொல்லியிருந்தால. அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கெட்சு க்ரையான்ஸு இதெல்லாம் அவங்க என்னென்னவோ வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னவோ சொல்லியிருந்தாங்க, நேமில் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் கலர் பென்சிலு ஸ்கெட்சு இது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அதனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அவள் போய் குளிக்கிற சொல்லியிருக்கா. சரி ஒரு 1/2 hour விளையாடிட்டு ட்ராயிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வருவாள். நான் இப்போ இதெல்லாம் பெருகிட்டதுக்குள்ளே எனக்கு காஞ்சிடும் நல்லாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். தம்பி குளிக்க வச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பாடை வந்து காலையிலே ஊட்டிட்டேன். அவனுக்கு வந்து பூவா வேணும் கேட்டுனே இருந்தான். அதனால் காலையிலே கொடுத்துட்டேன். ஒரு 1/2 hour கழிச்சு தான் குளிக்க வச்சேன். முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டுவேன். ஒரு டைம் ஆகிடுச்சுன்னா பசி கொஞ்சம் எடுத்துக்கிச்சுன்னா அவனுக்கு தேவையானது கொடுக்கலன்னா அவன் அடம் பண்ணுவான். அதனால் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு விளையாட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா பாப்பாலாம் அமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து குளிக்க வச்சு இப்போ தான் நான் ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டு உடனே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் என்னென்ன அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும் இது. இந்த பேக் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக சொல்ல உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் காய டைட் பிடிக்கும். நீங்கள் வந்து அப்போ வந்து சர்க்கிளாக மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பாப்பா அந்த ரூமில் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் அவங்க வரைஞ்சி பெயிண்ட் பண்ணது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பெரிய பாப்பா தான் ட்ராயிங் வந்து நல்லா பண்ணுவாங்க. இவங்க வந்து பண்ணுவாங்க, அந்தளவு ஃபினிஷிங் வராது. ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க பாருங்கள். கம்மியாக இருக்குமா? சூப்பர். இந்த மாதிரி புக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஷீட் தான். அவங்க லீவ் டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஃபோன்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி புக் வந்து நேற்று இப்போ சென்னைக்கு போக சொல்ல இவங்களுக்குன்னு போயிட்டு இது வந்து பெரிய பாப்பா வரைஞ்சது பாருங்கள். அவங்க வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்பா வரைஞ்சிருக்கா. அவங்க அந்த ரூம் போனாங்கன்னா டைம் போதே தெரியாது. இவ தான் கொஞ்சம் ஃபோன் பாப்பா. பட் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மா. சரி ஒன்று கொண்டாந்து குளிக்கிறீங்களா? எப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறாம்மா. டைம் ஆகிடுச்சு. ஓகே எடுத்து வச்சுரு. டவல் எடுத்துகிட்டு போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு இங்கெல்லாம் இழுக்குது காஞ்சது. உடனே பொழுது நம்ம ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லைன்னு தெரியல. எனக்கு நல்லாவே தெரியுது. செம்மையாக இருக்குது. நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். என் ஃபேஸு கேமரா எப்படி தெரியல, நார்மலாக தான் இருக்குது. நேரில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் ஸ்கின்னு உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. அவ்வளோதான். ஃபேஸ்க்கு வந்து நான் எதுவுமே போடலை. எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டெய்லியுமே யூஸ் பண்ணுங்க. எனக்கு தான் செட் ஆகுதில்லை. நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பவுல் உங்களுக்கு 1 week ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
பச்சை பயிறு, வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் பாதாம், கசகசா இருந்தால் யூஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் கசகசா போடல. தேங்காய் பால் வந்து டைம் இருக்கு சொல்லலாம், நீங்கள் பேக்காக போட சொல்லி போட்டுக்கோங்க. எல்லாமே வாட்டர் இல்லை தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி டெய்லி குளிக்க சொல்லி சோப்புக்கு பதில் இதை போட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு மட்டும் கழுத்து, நெக்கு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க சொல்ல உடம்புல தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லா சொல்கிறேன், கரெக்டாக 1 மந்த் 4 வீக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து ரெட்டினால் சீரம் வந்து நான் வந்து டே அப்படின்னா நைட்டு எப்போனா ஒரு முறை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் டெய்லியே யூஸ் பண்ண இருக்கேன். இது ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மெல் செம்மையாக இருக்குது. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மிரர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது உடனே நல்லா ஸ்டிக்கி அப்சர்வ் ஆயிடுது. ஸ்டிக்கினா நம்ம கையில் ஸ்டிக்காக இருக்குது அந்த மாதிரி இல்லை, ஃபேஸில் டக்குன்னு பிடிச்சிக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர் நான் போடல, அப்படியே மில்க் மாதிரியே இருக்கும். இது ஃபுல் அப்படியே வாட்டரியாக இருக்குது. அப்படியே இப்படி நம்ம சும்மா இப்படி சாய்ச்சாவே கீழே ஃபுல்லாக போயிடும். மற்றதெல்லாம் வந்து போகாது, நம்மளே அமுக்குனா தான் போகும். சன்ஸ்க்ரீன் பொறுத்தவரைக்கும் நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்காக டெய்லி என் ஸ்கின் கேர் எப்படி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எப்போவுமே நெக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன், நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுவும் டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுது. ஒரு மாதிரி ஆயிலியாக இல்லை, மற்றது வந்து லைட்டாக அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் நல்லா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் இது அப்படி இல்லை. அதனாலவே இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். தம்பிக்கு ஃபீட் பண்ணுறது நிறுத்தின பிறகு தான் எனக்கு ஸ்லீப்பிங் ஒர்க்கு கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ் வந்து நல்லா ஸ்லீப் பண்ணேன். இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வராது. அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டலான்ட்டு இருக்கேன். அது ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? இப்போதைக்கு வேறு வழி இல்லை. இருக்கிற ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணால் போதும் ஹெல்த்தியாக. அப்போ என்னுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஆயில் வச்சதுனால நம்ம தலையில் கையே வைக்க தேவையில்ல. முடிஞ்சால் பொட்டு வைப்பேன், இல்லைனா வீட்டில் இருக்கிறனால அது கூட வைக்கிறதில்ல. பசங்கனால நான் எடுத்து உள்ளே வச்சதுனால கபோர்டில், அந்த கபோர்டில் இருக்குது உள்ள அந்த ரூமில். டக்கு டக்குன்னு போய் எடுத்து அந்த பொட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வச்சா எடுத்து கொட்டிடுறாங்க, இல்லைனா குட்டி பையன் கொட்டிடுறான். நல்லாவே எட்டுது. எல்லாம் பெரிய பொட்டு இருக்குது, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது இருக்குது இந்த பொட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அதனால் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சஜஷனாக வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு சொல்ல பவுடரில் அடிக்கிறதில்லை. அவ்வளோதான், சிம்பிள். வந்து சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டாச்சு, சன்ஸ்க்ரீனு எல்லாமே, சீரம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து வாட்டர் இன்டேக்கு சும்மா அப்படியே வாக் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்குறதோ எடிட்டிங் பண்ணுறதோ அந்த வேலைலாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெக் லோவாக இருக்குது, அதனால தான் ஷால் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் வீடியோ முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு லீவு, இன்றைக்கி சாட்டர்டேனால பாப்பாவுக்கு லீவு. தமிழ் நியூ இயருக்கு வந்து, அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு வந்து மண்டே வருதுனால இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு லீவ் விட்டாங்க சின்ன பாப்பாவுக்கு. அவங்களுக்கு கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் அவள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி போகுதுன்னு ஈவினிங் கேட்கணும். அவங்களுக்கு எதனா ப்ரைஸ் கொடுக்குறாங்களா, காம்படிஷன் நடக்குதான்னு தெரியாது. பாப்பா வந்து கேட்டால் தான் சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு போர் அடிக்கும், குட்டி பையனுக்கு போர் அடிக்கும். இப்போ எல்லா வீட்டில் வந்து எதனா ஒன்று செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால் என்ன யோசிக்கிறேன், எது சிம்பிளாக டேஸ்ட்டாக அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்ட்டு யோசிக்கிறேன். யோசிச்சு உங்களுக்கு ஷார்ட் வீடியோ முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.